எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நான் ஜோதிமணி கல்யாணம் ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் நிறுவனத்தோட ப்ரொப்ரைட்டர். நம்ம ஆன்லைனில் மெஷின் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் டைரெக்டாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கேட்லாக்கோட லிங்க் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணாமல் நம்ம கேட்லாக்லேயே நீங்கள் போய் ப்ரைஸ் லிஸ்ட்டு, மிஷினோட என்னென்ன டீட்டெயில்ஸு, என்ன ஸ்டாக்ஸு அவைலபிள் அப்படின்றது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினை பற்றிய டீட்டெயில்ஸ், வீடியோஸ் மற்றும் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது கோரல் ரா இருந்து அதிலிருந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் ஃபைல்ஸ் வந்து ஃப்ளெக்ஸியில் கட் பண்ணலாம், எந்தெந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஃப்ளெக்ஸியில் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 2 ஃபார்மேட் இருக்குதுங்க. அந்த ஃபார்மேட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிக்சரை வந்து நீங்கள் கோரல் ட்ராவில் டிசைன் பண்ணிக்கோங்க, அல்லது நீங்கள் வேறு டிசைனை கூட நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக நான் ஃபைல் ஓப்பன் பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டி அப்படின்றது ஃபார்மேட்டுங்க. பிஎல்டி ஹெச்பிஜிஎல் ப்ளோட்டர் ஃபைல். இந்த ஃபார்மேட்டில் தான் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மேட்டை என்ன டைப்புன்னா ஃப்ளோட்டர் ஃபார்மேட்னு அதிலே இருக்கும். அதாவது கட்டிங் ஃப்ளோட்டருக்கு உண்டான ஃபார்மேட்டு இந்த இது. ஸோ இதில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கட்டிங் ஃபார்மேட்டாகவே வந்து மாறிடும். ஸோ இந்த கட்டிங் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா சும்மா பிளாங்காக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளெக்ஸி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டேன், இம்போர்ட் பண்ணுறேன். பாருங்கள், அந்த இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ இதில் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணதுன்னா அது நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்தா போதும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து எப்படி நீங்கள் அதை இது பண்ணி சேவ் பண்ணிங்களோ அந்த மாதிரி ஃபார்மேட்லேயே வந்துடும். இதை நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சைஸஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு இருக்காது. இப்போ என்ன நீங்கள் சைஸு கோரல் ட்ராவில் கொடுத்துருக்கீங்களோ அதே சைஸ் தான் இதில் வரும். மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் வராது. பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டி ஃபார்மேட்டுங்க. இன்னொரு ஃபார்மேட்டு அப்படின்னு பார்க்கலாம். கோரல் ட்ரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஃபைல் எடுத்துக்கலாம். இது வந்து கோரல் ட்ரா ஃபார்மேட்டு. இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி புதுசாக பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஸ்ட் பண்ணதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ பிஎல்டி இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜே ஃபார்மேட்டு கொடுக்கணும். JPJ/bitmap அப்படின்றத நீங்கள் ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணணும். இது வந்து 2வது ஃபார்மேட். ஸோ இந்த 2 ஃபார்மேட்லேயும் நம்ம கோரல் ட்ராவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃப்ளெக்ஸி சாஃப்ட்வேரை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட்டில் அந்த பார்த்திங்கன்னா அந்த இது எப்படி இருக்குது. இப்போ ஒன்று நீங்கள் கவனிக்கணும். கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ அதை சுற்றி வந்து உங்களுக்கு
கோடு மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கட் பண்ண முடியாது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நோ ஃபில்னு இருக்கும். அதாவது ஃபில் ஸ்ட்ரோக் எடிட்டரில் நோ ஃபில்னு இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த விநாயகர் படமும் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். அதாவது பிஎல்டி ஃபார்மேட்டுங்கிறது எப்படி இருக்குது, ஜேபிக் ஃபார்மேட் எப்படி இருக்கிறது நீங்கள் பாருங்கள். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து கலர் காட்டுது, இங்கே வந்து கலர் காட்டலை. இங்கே வந்து நோ ஃபில் அப்படின்னு தான் இருக்குது. நோ ஃபில் அப்படின்னா அது எதுவுமே கலர் கிடையாது, எதுவுமே எந்த ஆப்ஜெக்ட்டும் கிடையாது அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிட் மேப்பை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் வந்து வெக்டரைஸ் கிளிக் பண்ணிவிட்டு பேசியர் அப்படின்ட்டுருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேசியரை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதை வந்து நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துடலாம். கட்டிங் ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இதை டெலீட் பண்ணிக்கலாம். இதை டெலீட் பண்ணலாம் அல்லது கீழே எடுத்து கூட வச்சுருக்கலாம். சரிங்க, இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதாவது வேறு கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்மேட் எல்லாமே நீங்கள் பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது தனித்தனி இண்டிவிஜுவலாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். வேறு கலர் கூட கொடுத்து நீங்கள், அதாவது எந்தெந்த பார்ட்டை நீங்கள் தாராளமாக பிரிச்சுக்கலாம். அதாவது அந்த எடிட்டபிள் ஃபார்மேட்டை மட்டும்தான் நீங்கள் பிரிக்க முடியும். சில இது எடிட்டபிள் ஃபார்மேட் இல்லைன்னா நீங்கள் பிரிக்க முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் இதை இப்படி நீங்கள் டோட்டலாகவே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் கொடுக்கலாம். பாருங்கள், நோ ஃபில்னு இருக்குது. இப்போ வந்து நோ ஃபில்னால் அதில் வந்து கலர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஃபில் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் கொடுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ கட்டிங் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இப்போ செலக்ட் ஆகிறது அந்த ஆப்ஜெக்டில் தான் செலக்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு வந்து ஒரு ஸ்கொயரில் தானே செலக்ட் ஆகிருச்சு. ஸோ இதுதான் வந்து கட்டிங் ஃபார்மேட்னால் அந்த ஸ்ட்ரோக்கு வரணும். அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு வரணும், அவுட்லைன் வரணும். ஸோ அப்போ தான் நம்ம கட்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம்.